ஃபைனலா நம்ம தளபதியே ஐயோ சாரி ஸ்டாலின் அங்கிள் சி ஜோசப் விஜய் எனும் நான் எப்படியா ஃபைனலா அதெல்லாம் அப்படியே என் கண்ணால பார்த்துட்டேன். சரி வாங்க நம்ம கதைக்கு வருவோம். நம்மளோட ஃபாலோவர் லிஸ்ட்ல இருந்து 10 பேரோட பேரை ரேண்டமா செலக்ட் பண்ணி வந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேரு புப்பு. பப்புவா ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நத்திங், இதுதான் பேரேவா. நெக்ஸ்ட் அன்பு செல்வன், அடடே நல்ல பேரு. ஏய் வாட்ஸ் அப். ரோஸ் குயின். நெக்ஸ்ட் ஷான். நெக்ஸ்ட் யாஷ். நெக்ஸ்ட் அருண். மார்க். அண்ட் இன்னைக்கான லாஸ்ட் பேரு கிசான். சும்மா கிசாவா இருக்கும் கிசாம் ஜாம், நான் தான் உனக்கு சோட்டா பீம் கிசாம் ஜாம். கிசாம் ஜாம் பாத் வெச்சன கேடா ஓட். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது போஸ்டிங் அன்டில் ஐ பிகம் a sponsored athlete. இன்னைக்கு ஒரு நாள் 67. நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்க பிசில எடிட் பண்றீங்களான்னு கேட்டிருந்தீங்க. ஐ அவள் நல்லா எடிட் பண்றேன். இல்ல நம்ம வீடியோஸை பிசில எல்லாம் எடிட் பண்றது இல்ல. நம்ம வீடியோ எடுக்கிறதுல இருந்து நம்ம வீடியோவை எடிட் பண்றது மட்டும் நம்மளுக்கு எல்லாமே இது ஒரு போன் தான். இவரை வச்சுதான் ஓட்டிங்கிறேன். நம்ம 1K வச்சிருந்தோம், இவரை வச்சுதான். நம்ம இப்போ 10K அடிக்க போறோம், அதுவும் இவரை வச்சுதான். சரி நம்ம பையன் நம்மளுக்காக இவ்வளவு வலிக்கிறாரு. 10K ஸ்பெஷலா அவருக்கு ஒரு புது டெம்பர் கிளாஸ். நம்ம இப்போ கண்டென்ட் கிரியேஷன்லாம் பண்ணிருக்கிறோம். இப்போ நம்ம அதுக்காக என்ன வீடியோ எடுக்கணும்னு யோசிச்சாலே நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தோன்ற விஷயம் ஆப்பிள் ஐபோன் தான். பட் அந்த விஷயத்து மேல எனக்கு சுத்தமா ஒப்பீனியன் இல்ல. ஏன்னா இப்போ சும்மா நம்ம ஒரு போனுக்காக மட்டுமே 1.5 lakhs ஆல்மோஸ்ட் 2 lakhs எப்ப அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு போன் வாங்குறதுக்கு பதிலா நான் அந்த அமௌண்ட்டை வச்சு எதனா பெருசா வாங்கி போயிடுவேன். இப்போ ஃபியூச்சர்ல அப்படியே நம்ம கேமரா குவாலிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் ஐபோனை செகண்ட் ஹேண்ட்லயே வாங்கி கேமராக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஐபோன் மேல எனக்கு இருக்கிற ஒப்பீனியன் இவ்வளவு தான். சரி வாங்க நம்ம கதைக்கு வருவோம். இவர் தான் நம்ம சைனா நண்பர். நம்ம போட்டுக்கிற 67 வீடியோல நான் இருக்கிறேன்னா இல்லையோ பாதி டைம்ல இவர் வந்துக்கிறாரு. அவரோட புது ரீல தான் ஸ்டோரியில போட்டிருந்தேன். நேத்து பார்த்தா அது யாருன்னு மெசேஜ். நம்ம சைனா நண்பர் மூஞ்ச கிளீனா பாத்துக்கோங்க. இப்ப எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சைனா நண்பர் வீட்டுக்கு போயிட்டாரு. நான் என்ற தங்கச்சி கூட கடைக்கு போயிட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கனை சாப்பிட்டு நம்மளோட காடி எடுத்துன்னு வீட்டுக்கு போயிட்டேன். இன்னைக்கான கதை அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, peace.